ஃபர்ஸ்ட் ஒரு கதை. 3 தவளைகள் மலையினுடைய அந்த உச்சியை அடையணும் அப்படிங்கறத லட்சியமா எடுத்துக்கிட்டு மலையினுடைய அடிவாரத்துல நின்னுட்டு இருக்கு. அப்போ ஒரு வழிபோக்கன் வந்துட்டு, இந்த மலை மேலையா நீங்க ஏற போறீங்க, இது ரொம்ப கரடு முரடா இருக்கும், நீங்க ஏறினீங்கன்னா அது சறுக்கி நிறைய கீழே விழுந்துடுவீங்க, அடிபட்டுரும் அப்படிங்கிறத சொல்றான். அதை கேட்டதும் ஒரு தவளை தன்னுடைய அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி வெளியில வந்துடுது. அடுத்த 2 தவளைகள் மேலே ஏறிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு வழிபோக்கன் வந்துட்டு, நிறைய பாம்புகள் இருக்கும் இந்த மலை மேல, நீங்க மேலே ஏறும்போது அந்த பாம்புகள் உங்களை சாப்பிட்ரும், அதனால யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லும் போது அதை கேட்ட இன்னொரு தவளையும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு வெளியில வந்துடுது. கடைசியா அந்த 3வது தவளை மலையினுடைய அந்த சிகரத்தை அடைந்து உச்சியை அடைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி வருது. அப்போ அந்த வழிபோக்கன் வந்துட்டு, இவ்வளவு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லியும் நீ எப்படி மேல போன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அந்த தவளை வந்துட்டு நல்லா அவன் சொல்றத உள்வாங்கிட்டு, எனக்கு காது கேட்காது அப்படிங்கறத சொல்லுது. இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இறுதி லட்சியம் என்ன அப்படிங்கறத நாம தீர்மானம் பண்ணி அதுக்கான முயற்சிகளை நாம எடுத்து அதனுடைய வழி நாம போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம இந்த நெகட்டிவான விஷயங்களை காது கொடுத்து கேட்க கூடாது. அப்போ அந்த நேரத்துல நாம செவிடர்களா தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு முறை முயற்சி செய்து பார், இறந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு சாருஜி மாஸ்டர். சங்கல்பம், பற்றுறுதி, தன்னம்பிக்கை, இது 3 மெய்மை உணரக்கூடிய மார்க்கத்துல சுலபமான வெற்றிக்கு உதவக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. சங்கல்பம் அப்படிங்கறது ஒரு உறுதியான சபதம், ஆன்மீகத்துல நாம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான எண்ணம், மங்களகரமான தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதோட கூட பற்றுறுதி, நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழம் வரைக்கும் அந்த உறுதியோட இருக்கிறது, எந்த சுயநல நோக்கமுமே இல்லாம. அடுத்தது தன்னம்பிக்கை, இது ஒரு நேர்மறையான நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்போ இந்த 3 தான் மெய்மை உணரக்கூடிய மார்க்கத்துல நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் அப்படின்றாங்க.